Hi students, welcome to Chennai Academy. நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் போட்டுருப்போம், எல்லாரும் டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோ டெஸ்ட், அதாவது ஃப்ரீ மாற்றம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற தலைப்பில் குரூப் 4ல் வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4ஐ நோக்கி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஒவ்வொரு சிலபஸும் நம்ம ஒவ்வொரு வீக் அதிலே வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ அதுக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அப்பப்போ போடக்கூடிய முக்கியமான டாபிக் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக் தமிழில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இதை நீங்க வந்து ஒரு தமிழ்ல ஒரு டாபிக்காக எடுத்துக்கலாம். 9th லெசன்ல இருக்குது. தமிழுடைய கலாச்சாரத்தை பத்தி, தமிழுடைய வீர விளையாட்டை பத்தி தமிழே ஒரு சிலபஸ் இருக்கு, உரைநடை டாபிக்ல. அது இல்லாம நீங்க யூனிட் 8 எப்படி எடுத்தீங்க, தமிழருடைய நாகரிகம் பண்பாடு அப்படின்னு தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழுடைய வீர விளையாட்டுகள் இது ஒரு விளையாட்டு. ஓகேங்களா, இப்படிதான் ஆக்சுவலா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழாவும் எடுத்துக்கலாம், யூனிட் 8 எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய தலைப்பு. சரிங்களா, ரைட். இப்போ என்ன அப்படி பார்க்க போறோம்னா, ஏறு தழுவுதலை பத்தி. நமக்கு வந்து நம்ம ஊர்ல நம்ம ஜல்லிக்கட்டு வேற வேற பேர்கள் நம்ம சொல்றோம். ஓகே, ஆனா முன்னாட்கள சங்க காலங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை என்னதான், ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்தான பாடல் வரிகள், அது எப்படி எல்லாம் நடத்தப்படுகிறது, அதுக்குரிய சான்றுகள் எங்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ஏறு தழுவுதலை பத்தி பார்க்க பாருங்க. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவை இந்த மாடுகள். ஓகே, நம்ம தமிழே சொல்லுவாங்க, சங்காலங்கள்ல மாடுதான் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாடு வந்து அதிகமா வச்சுட்டு போவதான் செல்வம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம இங்கேயும் சொல்றோம், நார்த் இந்தியாலையும் சொல்றாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, வீரத்திற்கும் விளைச்சல், நல்ல விளைச்சல் அதுக்கும் செழிப்பா இருப்பதற்கும் செல்வத்திற்கும் தமிழர்கள் அடையாளப்படுத்தப்படுவது மாடுகள். அடுத்து பாருங்க, முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகி உள்ளது ஏறு தழுவுதல். ஓகே, அப்ப ஏறு தழுவுதல் முக்கியமாக முல்லை மற்றும் மருத நிலங்கள். நல்லா ஞாபகம். அப்ப ஏறு தழுவுதல் வந்து 2 நிலம். நம்ம வந்து தமிழ்ல வந்து மொத்த நிலங்களை வந்து நம்ம என்னவா பிரிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகைகளாக பிரிச்சிருப்போம். ஓகே, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது இந்த மாதிரி 5 வகைகளாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 5 வகைகள்ல இந்த முல்லை மருதம் மட்டும் நம்ம ஏறு தழுவுதல் சிறப்பா ராஜ்கியா யோசிச்சு இந்த 2 இடங்கள் செழிப்பான பகுதி. ஓகேங்களா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காடு பகுதி, இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா வயல் நிலம். இந்த 2 தான் கண்டிப்பா வந்து மாடு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய நிலம். பாலையில தான் நம்ம பண்ண முடியாது, நெய்தல் திணையில நம்ம பண்ண முடியாது. சரிங்களா, குறிஞ்சி திணையில வந்து பாத்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதி, அதனால அங்கேயும் நம்ம பண்ண முடியாது. அதனால காடு பகுதியிலையும் வயல் சார்ந்த பகுதியில மட்டும்தான் நம்ம இந்த விளையாட்டுல விளையாட முடியும். லாஜிக்கா அப்படி யோசிச்சீங்கன்னா முல்லை மற்றும் மருத நிலங்கள் தான் பண்ண முடியாது. ஓகே, இதனை வீரத்தை பெருமிதம் படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு இதுதான். சரிங்களா, இது நூற்றாண்டு பல கடந்தும் தமிழர் தம் அடையாளமாக நிறுவப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த ஏறு தழுவுதல் கான்செப்ட் எல்லாம் ஒரு காலங்கள்ல வந்து தமிழர்கள் பாரம்பரியமாக தொட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இடையில வந்து சின்னதா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பேன் விதிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டம் நடத்ததுக்கு அப்புறம் சட்டம் கொண்டு வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாம வருடம் நம்ம ஊர் ஏறு தழுவுதல் நடைபெறலாம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சாச்சு. சரிங்களா, அதுதாங்க சொல்றாங்க தமிழர் நாகரிகமா இருக்குது. அப்போ அது குறித்து நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போ தமிழ் இலக்கியங்கள்ல ஏறு தழுவுதல் என்னவா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ் இலக்கியங்கள்ல ஏறு தழுவுதல். இப்போ தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எத்தனையோ இருக்கு. ஓகே, 10 பாட்டி 8 தொகை சொல்லுவோம், 11 மேது கணக்கு, கீழ் கணக்கு, எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கு. இப்போ எல்லா இலக்கியங்களையும் ஏறு தழுவுதலை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில இலக்கியங்கள், அதுவும் ஒரு இலக்கியத்தில் அதிகமாக மென்ஷன் பண்ணப்படுது. அதுதான் இப்போ பார்க்க போற பாருங்க. சங்க கால இலக்கியமான கலித்தொகை நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, கலிப்பாவால் குறிக்கப்படுவது இந்த கலித்தொகை. இந்த கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ளது. முல்லை நிற ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஓகேங்களா, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். அதாவது ஏறு தழுவுதலை பற்றி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்றாங்க பாருங்க. எழுந்தது துகள். ஓகே, மாடு வந்து ஓடி வரும் பொழுது தூசி பறக்குது, அதுதான் எழுந்தது துகள். அடுத்து ஏற்றனர் மார்பு. ஓகேங்களா, அதை வந்து மார்பு பிடிக்கிறாங்க. அடுத்து கவிழ்ந்தனர் மறுப்பு, பிடிக்க முடியாதவர் கவிழ்ந்து விழுந்துடுறாங்க. கலங்கினர் பலர். ஓகே, பிடிக்க முடியாம பாதி பேர் கலங்கி நிற்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஏறு தழுவுதலை பற்றி கலித்தொகையில அடி 21, 24 மென்ஷன் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரிங்களா, ரைட். சங்க இலக்கியமான ஏறு தழுவுதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலித்தொகையில வந்து நிறைய கலிகளா பிரிச்சு, முல்லை கலி, மருதம் கலி, நெய்தல் கலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலித்தொகைகளாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதுல வந்து இந்த பாடல் வரி இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு பாடல் வரி வரும். இந்த பாடல் வரி எதுல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா முல்லை கலியில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, கலித்தொகை வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, நிறைய பாடல் மேற்கோள்கள் கலித்தொகையில நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. வீட்டு படிச்சிருப்பீங்க. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல், இந்த மாதிரி பாடல் வரிகள் தான் ஃபேமஸான பாடல் வரிகள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட பாடல் வரிகள் தான் அந்த கலித்தொகை
கலித்தொகை. அது முக்கியமான ஒரு பாடல் முல்லைக்கரியில். ஓகே, முல்லைக்கரியில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண் முன்னே நிறுத்தலாம். எப்படி நான் சொன்னோம்ல, எப்படி வந்து அந்த காலங்கள் அந்த ஏறு தழுவுதல் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் முன்னே நிறுத்துகிறது. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை குறிக்கிறது. ரைட். அடுத்து திமில் பெருத்த காளைகள் பல காலிலோ தரையை கிளறி புழுதியை எழுப்பின. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, புழுதியை எழுப்பின. ஓகேங்களா. அடுத்து சில நிறத்தை நொறுக்கின, சில தம்முள் முரண்பட்டு ஒன்றற்று எதிர்த்து கொண்டன, சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருதநில போர் வீரர்களை நிகழ்த்தவனாக இருந்தன. பாருங்க, அதாவது இந்த காளைகளை நம்ம ஊர்ல மருதநில மக்கள் போருக்கு செல்வதற்கோடு ஒப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா. இதனை என்ன சொல்றாங்க பாருங்க, நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிதைப்பவை, மண்டி பாய்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்ற நாம் பல களம்புகம் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு பாடல் வரி. அதே மாதிரி அதான் நான் சொன்னோம்ல, போர் வீரர்களையும் நம்மளுடைய காளை மாடுகளையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. சரிங்களா. கலித்தொகை இருக்கிறது. அடுத்து கலித்தொகை மட்டும் குறிப்பிடல, கலித்தொகை அல்லாது கலித்தொகை மட்டும் இல்லாம சிறப்பதிகாரம் முதல் இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் தான். தொல்காப்பிய மாதிரி இது ஒரு இலக்கண நூல் தான். அப்ப கலித்தொகையில சிறப்பதிகாரத்திலையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கலித்தொகையில மென்ஷன் பண்ணிருக்காங்க, புறப்பொருள் வெண்பாமாலையில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது அல்லாம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நூல்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியம். நம்ம சொல்லிருந்தோம் சங்க இலக்கியம்னா எவ்வளவு இருக்குது, பின்னாட்கள்ல உருவானதுதான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட 96 சிற்றிலக்கிய வகைகள் உண்டு. அதுல ஒரு சிற்றிலக்கியமான பல்லு வகை சிற்றிலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. என்ன சொல்றாங்க பாருங்க, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. ஓகேங்களா. அப்போ ஏறு தழுவுதல் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏறு தழுவுதல் தான் ஒரே மாதிரி நடக்க போது சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்களையும் இந்த மாடு விஷயங்களை வந்து வேற வேற நிகழ்வுகளாக நிகழ்த்துவாங்க. சரிங்களா. ஏறு தழுவுதலை பற்றி பிற்கால பல்லு இலக்கியத்தில் எப்படி சொல்றாங்க பாருங்க, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல். நம்ம வந்து ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மாடு விடும் விழா, இங்க வந்து எருது கட்டி அப்படின்னு சொல்றாங்க. எந்த நிகழ்வு சொல்றாங்க, கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு ஒரு நூல். ஓகே, பல்லு அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியத்துல ஒரு வகையான நூல். ஓகே, இதுல சப்டிவிஷனா நிறைய இருக்கும். நீங்க ஸ்கூல்ல படிச்சதும் சரி, பல்லு இலக்கியங்கிற முதல் நூலாக இருப்பதும் சரி, முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழம், அதாவது ஒரு ஸ்லோகனே உண்டு, நெல்லு வகையை கூட எண்ணிடலாம் ஆனால் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பல்லு வகை இலக்கியங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா. அதுதான் வந்து அதுல ஒரு வகை இலக்கியம் தான் கண்ணுடையம்மன் பல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து தொல் சான்றுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறு தழுவுதல் குறித்து பல நடுக்கற்கள், புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. சரி, சங்க இலக்கியங்கள் அங்கங்க பாடல் வரிகள் இருக்கு. சரி சார், சங்க இலக்கியங்கள பாடல் இருக்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அது வந்து கற்பனை கதையா இருக்கலாம். ஓகேங்களா. நம்ம எப்படி நம்ம ஒரு காதல் கதையை வந்து அங்க கற்பனை கதையா சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த ஏறு தழுவுதலும் ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கலாம். ஆனால் ப்ராப்பர் ஒரு எவிடன்ஸாக நம்ம ஊர்ல நடுக்கற்களும் கல்வெட்டுகளும் புடைப்பு சிற்பங்களும் பாறை ஓவியங்களும் இருக்குது. ஓகேங்களா. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது தொழில் சான்றுகள் தலைப்புல என்னென்ன சான்றுகளா இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா. பாருங்க, ஏறுதழுவுதல் குறித்து சேலம் மாவட்டத்தில் ஒரு நடுக்கல் நட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் கண்டறிக்கப்பட்டன. அதுவும் சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி, நல்லா கவனிங்க, எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரில் எடுக்கப்பட்ட எருது பெருந்தார்கல் ஒன்று உள்ளது. ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, எருது பெருந்தார்கல் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்குது, சேலம்ல வந்து சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவர், எருது விளையாடி வந்து செத்து போனவன். ஓகே, செத்து போனவனுடைய பெயர்ல வந்து என்ன இருக்கு, எருது பொருந்தார்கல் ஒன்று உள்ளது. அடுத்து கோவுரி சங்கன் கருவுருந்துறையிலேயே எருது விளையாடி பாட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல் என்பது அந்நடுக்கல் பொறிப்பு. நடுக்கல் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, கோவுரி சங்கன் கருவுரந்துறையிலேயே எருது விளையாடி பாட்டான் சங்கன் மகன், ஓகே, பாட்டான்னா தாத்தாவுக்கு அப்பன், ஓகே, பாட்டானுடைய சங்கன் மகன் பெரிய பல்லு நட்டக்கல்லு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஓகே, நடுக்கல்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ கருவுரைந்துறை என்னும் ஊர்ல வந்து எருதோடு போராடி இறந்தப்படுவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன், ஓகே, அவன் பேர் என்ன, பெரிய பயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்த நடுக்கல் தான் இதன் பொருள். ஓகே, நடுக்கல் எப்படி இருக்கு பார்க்கலாமா? பாருங்க, இதுதான் சேலத்துல
ஒருத்தர் வந்து மாட்டை அடக்கும் பொழுது இறந்திருக்கார். ஓகே, அதுக்கு சான்றாக அவருடைய மகன் நட்ட கல் தான் இந்த நடுக்கல். ஓகேவா? அடுத்து பாறை ஓவியம். ஓகேங்களா? அப்ப இந்த பாறை ஓவியங்கள்ல கரிக்கையூர் பாறை ஓவியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சார் கரிக்கையூர் அப்படின்னா ஒரு ஊர் பேர், நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி மலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் கரிக்கையூர். இங்க வந்து பாறை ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளது. பாருங்க, கூரிய கூம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டை ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது. திமிழ்னா பார்த்திருக்கீங்க, அந்த காளை மாட்டுக்கு மேல இருக்கிற திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லாத்து, ஓகே கல்லாத்தா இல்ல ஆமா எஸ் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டது. பாருங்க எங்கெல்லாம் எவிடன்ஸ் பாருங்க. ஒரு சைடு சேலம் மாவட்டத்தில் நடுக்குது, இன்னொரு சைடு வந்து மதுரை உசிலம்பட்டியில வந்து ஒரு பாறை, ஓகே ஒரு ஓவியம், தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறையில வந்து ஒரு புடைப்பு சிற்பம், இந்த மாதிரி ஓவியம் எல்லா இடத்துல. அதே மாதிரி கோத்தகிரி, ஓகே கரிக்கையூர்ல ஒரு ஓவியம் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, கோத்தகிரி கரிக்கையூர்ல இருக்கக்கூடிய ஓவியம் பாருங்க, இதுதான் அந்த ஓவியம். சரிங்களா? ரைட். ஓகே, அப்போ கல்வெட்டுகள் இலக்கிய சான்றுகளை தாண்டி நம்ம ஊர்ல புடைப்பு சிற்பங்களும் கல்வெட்டுகள் கூட இருக்கு. ஓகேங்களா? அடுத்து சரி சார், இந்த 760 வந்து தமிழர் நாகரிகத்தோட மட்டும்தான் முடிஞ்சிட்டா வேற ஏதாவது நாகரிகத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகத்திலும் இது இருக்கப்படுகிறது. எப்படி சார் சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம லாஜிக் படி யோசிச்சு பார்த்தோம்னா நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும், சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட தொடர்புடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரியும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய கொர்க்கை, வஞ்சி, தொண்டி என்ற ஊர்கள் அங்கேயும் இருக்கிறது. ஓகே, மதுரை, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பெயர்களும் அந்த ஊர்லயே இருக்குது. ஓகே, அப்ப அதே மாதிரி தமிழருடைய நாகரிகமும் சிந்துவெளி மக்களுடைய நாகரிகமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழர்கள் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால சிந்துவெளி நாகரிகத்திலும் இந்த 760 பற்றி ஓகே ஒரு வரலாற்று சுவடுகள் ஒரு குறிப்புகள் இருக்கு. சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை, ஓகேங்களா? அங்க வந்து பெரிய அளவுக்கு சிந்துவெளி நாகரிகத்துல கல்வெட்டுகளோ, ஓகேங்களா, பெரிய அளவுக்கு வந்து புடைப்பு சிற்பங்களோ அதெல்லாம் அந்த காலங்கள்ல கிடையாது. புறகால நாகரிகம் அங்க வந்து ஒரு கல், சின்ன கல்ல முத்திரை, அதாவது அதை செதுக்கி முத்திரை மாதிரி, ஓகே ஒரு எம்பளை மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. கல் முத்திரையில ஒன்று தமிழர்கள் பண்பாட்டு தொழில் அடையாளமாக 760 குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகத்தில் அங்கேயே குறிச்சிருக்காங்கன்னு சொல்லுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்பாட்டு அடையாளம் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஏன்னா வந்து நம்ம 760 நம்மளுடைய பண்பாடோட ஒற்றி சொல்றோம். அதுதான் 760 முல்லை நிறத்து மக்களின் அடையாளத்தோடு மருத நிறத்தின் வேளாண் குடிகளோடு தொழில் உற்பத்தியோடு பாறை நிறத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு பிணைந்துள்ளது. பாருங்க, மாடுகளை வந்து முல்லை நிறத்தோடு ஒப்பிடுறாங்க, மருத நிறத்திற்கு தேவைப்படுகிறது, பாலை நிறத்துல வந்து டிராவல் பண்ணுவதற்காக பயணிப்பதற்காக தேவைப்படுகிறது. அடுத்து வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி பெறுகிறது. அடுத்து ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம இந்த விவசாயம் பண்ணுவதற்காக ஏர்ல பூட்டி, அதாவது நம்ம விவசாயம் பண்ணுவதற்காக என்ன செய்வோம், அந்த ஏர்ல பூட்டி நம்ம விவசாயம் பண்றோமா, அந்த ஏரில் பூட்டி விவசாயம் செய்வதற்காக பயன்படக்கூடிய மாடுகள் ஏர் மாடுகள் அப்படின்னு சொல்றோம். எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். ஓகே, இந்த மாடுகளை சிறப்பிப்பதற்காக நிகழ்த்தப்படுபவே மாட்டுப்பொங்கல். அவ்விழாவன்று ஓகே அவ்விழாவன்று என்ன செய்யறாங்க பாருங்க, மாடுகளை குளிப்பாட்டி பல நம்மளே பார்த்துருப்போம். நல்ல மாடெல்லாம் அன்னைக்கு தான் ஓகே நல்லா குளிப்பாட்டி அது வரைக்கும் போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, பாசத்தின் காரணமாக தான் வளர்க்குறோம் நம்ம. ஓகேவா? இருந்தாலும் அந்த ஒரு நாள்ல நம்ம என்ன பண்றோம்னா அதை அழகா குளிப்பாட்டி கொம்புகளுக்கு என்ன செய்யறோம்னா வர்ணம் தீட்டி அழகாக அதுக்கு வந்து என்ன சொன்ன பொட்டெல்லாம் வச்சு அதை நம்ம வழிபடுறோம். அதுக்கு உணவெல்லாம் படைத்து அதுதான் என்ன சொல்றோம்னா மாடுகளை குளிப்பாட்டி
பல வண்ணம் தீட்டி கொம்புகளுக்கு பிசிறு சீவி எண்ணெய் தடவி கருத்து மணிகளை கட்டி வெள்ளை வேட்டியோடு துண்டோடு கருத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாணவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை ஊட்டி விடுவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதன் தொடர்ச்சியாக வேளாண் மக்களின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருகுண்டதே ஏறு தழுவுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப ஏறு தழுவுதோட வேற வேற பெயர் என்ன சொல்றாங்க. இதை வந்து நான் சொன்னேன், ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பெயர்களோட ஒவ்வொரு விஷயமா அழைக்கப்படுகிறது. பாருங்க, மாடு பிடித்தல் சொல்லுவாங்க, மாடு அணைத்தல் சொல்லுவாங்க, மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள். அது ஒவ்வொரு ஊருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது பெயர்கள் மாறுபடும். ஓகேங்களா? ஒரு சில ஊர்களில் மாடை அவுத்து விட்டு அடக்குவது உண்டு. ஒரு சில ஊர்களில் மாட்டோடைய திமிரை மட்டும் பிடித்தால் மட்டும் போதுவதற்கு உண்டு. ஒரு சில ஊர்களில் மாடை வந்து வெறுமனையாக மாடை விட்டது எவ்வளவு வேகமாக ஓடுகிறது கலாச்சாரம் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய பாடப்பகுதிகள் கர்நாடகா பகுதியில் இது காணப்படுகிறது. சரிங்களா? ரீசெண்டா கூட போன வருடங்கள்ல கர்நாடகாவில் இந்த எருது விடுதல் இந்த விழாவில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து உசேன் போல்ட், ஓகே, உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய ஒரு நபர் தான் உசேன் போல்ட், அவரை விட வேகமாக ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீம்ஸ் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆனது. ஓகே, அப்பதான் எல்லா இடத்துலையும் இருக்குது, வேற வேற பேர் தான். ஓகேங்களா? ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கு அதான் போக போக என்ன ஆயிடுச்சு, ஜல்லிக்கட்டுங்கிறது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு. ஓகேங்களா? சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். ஓகே, புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போது உள்ளது. அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் மடித்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கம் இருந்தது. மாட்டை தழுவும் போது வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும். அதுதான் இங்க ஜல்லிக்கட்டு பேர் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வெளிநாடுகளோட கம்பேர் பண்றாங்க. மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு என்ன அப்படின்னா ஸ்பெயின். நாட்டுல தேசிய விளையாட்டாவே இருக்கு, இந்த காளை சண்டை இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. எஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பெயின் நாட்டில் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. தன்னுடைய கந்தாசாமி படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது மேலை நாடுகள் தான். நம்ம ஊர்ல வேற மாதிரி, அங்க வேற மாதிரி. ஓகேங்களா? ஆனா அதுவும் வீர விளையாட்டு தான் பொறுத்த வரைக்கும். சில நாட்டு விளையாட்டுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை கொல்லப்படுதலும் உண்டு ஒரு சில நாடுகள்ல. ஓகேங்களா? வீரன் ஒருத்தர் அதை அடக்கி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த காளையை வந்து கொன்றுவாங்க. சரிங்களா? அடுத்து மேல் நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுக்கு ஒளிந்திருக்கும் வன்மத்தை போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதல் காளை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஆனா அங்க ஆயுதத்தை பயன்படுத்தி கொல்லுவது உண்டு, அதை அடக்குவது உண்டு, அதை துன்புறுத்துவது உண்டு. ஆனால் இங்கு அந்த மாதிரி எந்த விதமான சான்றுகளும் இங்க கிடையாது. ஓகே, அடுத்து நிகழ்வின் தொடக்கத்தில் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் முன்னாடியும் அதுக்கப்புறமும் சரி காளைகளுக்கு ஃபர்ஸ்ட் வழிபாடு சாமியா கும்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. எவராலும் அடக்க முடியாத காளைகள் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரை வீரராக போற்றப்படுவர். ஓகே, அப்ப நம் கடமை. இவ்வளவு பெரிய நாகரிகம் இந்த ஏறு சாதாரண ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது தமிழருடைய நாகரிகத்தோட பழங்காலம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பா இருந்தே தொடரப்படுகிறது. அப்ப நம் கடமையை பொறுத்த வரைக்கும் தமிழர் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுவது 2000 ஆண்டு கால தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வு நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். ஓகே, நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓகே, இதுதான் வந்து கடைசியாக நம் கடமையாக நமக்கு தமிழராக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே, இந்த ஏறு தழுவுவது நம்ம ஓவராலா நிறைய பாடல் வரி நிறைய கிடையாது, 2 பாடல் வரி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த எழுத்தது துகள் ஏற்றனர் மரபு, எஸ், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலங்கினர் பலர். இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைக்கலியில கலித்தொகையில மென்ஷன் பண்ணிவிட்டு, இன்னொன்று வந்து ஏறு தழுவுவதையும் மாடுகளையும் வீரர்களையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. நீரு எடுப்பவை, நிறம் சாடுபவை, மாறு ஏற்று சிதைபவை, மண்டி பாய்பவை, துலங்கு ஈமில் நல் ஏற்ற நாம் பலக்கலம் புகும் மல்லர் வனப்பு இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல் வரிகளும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இது 2 பாடல் வரிகள். இது இல்லாமல் நிறைய கல் தோன்றுகள், கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள், இந்த மாதிரி நிறைய சான்றுகளும் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதலை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. ஓகேங்களா? இதே மாதிரி வாரத்தில் ஒரு சில வீடியோக்கள்ல வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிப்போம். ஏன்னா தமிழ் வந்து எப்பவுமே குரூப் 4 எப்போ தான் டச்சில் இருக்கணும். டெஸ்ட் பேட்சை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க, டிஸ்கஷனையும் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க, ரெகுலரா எழுதுங்க. உங்களுக்கு தனியே அடுத்தடுத்த நாட்கள்ல ஃபாலோவர்ஸ்க்கு தனித்தனியாக செப்பரேட்டா வந்து நம்ம தனி முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.